தான் வாடகைக்கு இருந்த வீட்டின் பூட்டை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், கலைமாமணி விருது உள்ளிட்டவைகளை வீட்டின் உரிமையாளர் திருடிவிட்டதாக நடிகர் கஞ்சா கருப்பு குற்றம் சாட்டியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த நடிகர் கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயில் கிருஷ்ணாநகர் பகுதியில் ரமேஷ் என்பவரின் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். கடந்த ஒரு ஆண்டாக கஞ்சா கருப்பு வாடகை தராமல் இருப்பதாகவும், இது குறித்து கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஆடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் புகார் அளித்திருந்தார். எத்தனை மாசமா என்ன எந்த கிளம்புறேன் அந்த கிளம்புறேன் உங்க வீட்டுக்காரமா கார்த்திகை 20 வாடகை போட்டு விட்டது. என்ன வாடகை போட்டு விட்டீங்க? சொல்லிக்காங்க போயிட்டு வாடகை போட்டேன் அதே நேரம் தான் வாடகைக்கு இருந்த வீட்டின் பூட்டை உடைத்து பொருட்களை உரிமையாளர் ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் திருடியதாக நடிகர் கஞ்சா கருப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தான் வசிக்கும் வாடகை வீட்டின் கதவை காவல்துறையினர் முன்னிலையில் நடிகர் கஞ்சா கருப்பு திறந்து ஆய்வு செய்தார். அப்போது ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள், கலைமாமணி விருது, 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை காணவில்லை என்று கஞ்சா கருப்பு குற்றம் சாட்டினார். உடைச்சு இங்க வாருங்க சார், இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு என் பொண்ணுதான் போச்சு. அத்துடைய முடிச்சாங்க, உடச்சு தாட்டிட்டாங்க, எனக்கு போச்சு எல்லாம். கையில் எதையுமே காணா, பணத்தை காணாமே, பணத்தை காணாம உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2யும் தூக்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கஞ்சா கருப்பு வீட்டு உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கவில்லை என்று தெரிவித்தார். கஞ்சா கருப்பின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் சினிமாவில் வருவது போல் கஞ்சா கருப்பு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார். 20 குண்டர்களை அடைத்து வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் கூறினார். ஃபேமிலியே இருந்தது கிடையாதுங்க. நெய்பர்ஸ் வேணா கேட்டு பாருங்க, எல்லா ரெக்கார்டிங் சென்டர் இருக்குது சரிங்களா. ஆல்மோஸ்ட் லார்ஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஃபுல்லாக மதுபான பாட்டிலாம் கப்பலில் அடுக்கி வச்சிருந்தாரு சரிங்களா. ஆமாம், ரெக்கார்டு இருக்குது. அதெல்லாம் எங்கள் வீட்டில் இந்த கிச்சனு பாத்ரூமாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி தங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கு வீடு மாதிரியே இருக்காது. பல மாசமாக யூஸ் பண்ணாத வீடு மாதிரி தான் இருக்குது. அது சாவி இல்லாமல் உடைச்சு உள்ளே போனதா அதாங்க சீன் கிரியேட் பண்ணுறாருங்க அவரு. நான் வாடகை பாய்க்கு கேட்டேன்னா அதுக்காக என்னை வந்து லாக் பண்ணுறதுக்கு அவர் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அது கிடையாதுங்க, என்கிட்ட இருக்கிறதாங்க ஒரிஜினல். அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுங்க. அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு, சொல்லி போயிட்டாரு அவர்.